திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் நிதி நிறுவனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது டாஸ்மாக் நிதி நிறுவனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத். தற்போது டாஸ்மாக் நிறுவன முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் திவ்யா. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய 41 இடங்களில் தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் காலை முதலே அதிரடி சோதனை என்பது நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் பொறுத்தவரையில் இந்த டாஸ்மாக் நிதி நிறுவனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையிலேயே இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக செந்தில் பாலாஜி இந்த மதுவிலக்கு பிரிவுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான் இந்த முறைகேடுகள் நடந்திருப்பதாக வந்த புகாரின் அடிப்படையில இந்த சோதனை எல்லாம் நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் என்பது சொல்லப்படுகிறது. அந்த வகையில செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த கார்த்திக், ரமேஷ் இவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கார்த்திக் மற்றும் ரமேஷ் என்பவர்கள் தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்திலும் இவர்கள் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த இருவர் தான் செந்தில் பாலாஜிற்கு ஏற்கனவே அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாகவே செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களிலே தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். மற்றும் அவர் மதுபானத்துறை அமைச்சராக இருந்த போது அந்த மதுபான ஆலைகள் தொடர்பான இடங்களிலும் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் சென்னையில் செந்தில் பாலாஜி ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது காலை முதலே அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலை தான் இந்த முறையீடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அந்த நிதி நிறுவனங்கள், அதாவது டாஸ்மாக் நிதி நிறுவனங்கள் மோசடி நடைபெற்றதற்கான ஆதாரங்களின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தகவல் சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது என்பதெல்லாம் அது பின்னர் தெரிய வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காலை முதல் இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில குறிப்பாக செந்தில் பாலாஜி இன்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கேயும் விலக்கு என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாதிரியான சோதனை விசாரணை நடைபெற்று வருவதால் இன்று ஆஜராக முடியாது, நாளை ஆஜராகிறேன் என செந்தில் பாலாஜி தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில செந்தில் பாலாஜியிடம் தொடர்ந்து விசாரணையில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில தான் தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.